எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூடியூப் தம்ப்நெயில் எப்படி க்ரியேட் பண்ணுறதை பார்ப்போம். ப்ளே ஸ்டோரில் பிக்சல் லேப்னு இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதை இன்ஸ்டால் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். மேலே 3 டாட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே இமேஜ் சைஸ் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. உள்ளே வந்தீங்கன்னா இங்கே கஸ்டம்னு இருக்கும், அந்த கஸ்டம்க்கு உள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா யூடியூப் தம்ப்நெயில் இருக்கும். அதாவது நம்ம இமேஜோட சைஸ் வந்து தம்ப்நெயில் சைஸில் இருக்கணும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சைஸ் கரெக்டாக வச்சுட்டோம். கீழே பார்த்தீங்கன்னா கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துக்கோங்க. இங்கே உள்ளே வந்தீங்கன்னா நிறைய மல்டி கலர் இருக்குது, பிளாக், ப்ளூ, ஸ்கை ப்ளூ, க்ரீன் இருக்குது. நாம் வந்து இங்கே கான்ட்ராஸ்ட் கலரை கொடுத்துப்போம். ஸ்கை ப்ளூ அண்ட் எல்லோ இருக்குது, அதை கொடுத்துப்போம். கொடுத்துட்டு டிக் கொடுத்துருங்க. நம்ம கலர் சூஸ் பண்ணியாச்சு. இப்போ மேலே வந்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் கேட்குது, இந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்திங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கு வரும். அதாவது நமக்கு வந்து தம்ப்நெயில் வந்து என்ன ஃபார்மேட்டில் வேணுமோ அதை நம்ம இங்கே டைப் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கலாம். இங்கே நமக்கு என்ன ஃபார்மேட் வேணும்னா ஹவு டு மேக் தம்ப்நெயில்னு டைப் பண்ணிக்கலாம். நம்ம இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலேயுமே இந்த ஃபார்மேட் பண்ணுறனால இங்கிலீஷில் இருக்க ஹவு டு மேக் தம்ப்நெயிலை வந்து இமேஜோட டாப்பில் வச்சுக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா சைஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு தம்ப்நெயில் என்ன சைஸில் வேணுங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அதை வந்து அதிகமாக வச்சுக்கலாம், கம்மியாக வச்சுக்கலாம். சைஸ் வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, கலருக்கு வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது. ரெட், ப்ளூ, க்ரீன், எல்லோ, பிங்க்கு, வயலட்டு, மெரூனு, ப்ரௌனு, ஆரஞ்சு இருக்குது. நமக்கு வந்து இங்கே ரெட் கலர் நம்ம சூஸ் பண்ணிப்போம். டிக் கொடுத்துட்டிங்கன்னா கலர் சூஸ் ஆகிடும். பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. நமக்கு தேவையான சைஸில் நம்ம பாண்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாண்டுக்கான ஆப்ஷன் கூட சைடில் இருக்குது, ஏபின்னு இருக்குது பாருங்கள். நமக்கு இந்த சைஸில் வேணும், அதுக்கேற்ற பாண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஷேடோ இருக்குது. ஷேடோ வந்து உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ ஷேடோ கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஷேடோ இன்னும் ஷேடோ எது கொடுத்தாலும் எனபிள் கேட்கும். எனபிள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு என்ன கலர் வேணுங்கிறதே வந்து அது ஷோ ஆகும். இங்கே 3D ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. உங்களுக்கு எதில் வேணுமோ 3D வந்து அது கொடுத்துக்கோங்க. 3D ஷேடோ கூட இருக்குது. ஷேடோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஷேடோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ உங்களோட ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். நமக்கு இங்கே ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படுதுனால ரொம்ப கம்மியாக கொடுத்துப்போம். ரிஃப்ளெக்ஷன்லேயும் அதே மாதிரி தான். நீங்கள் எனபிள் கொடுத்தா மட்டும்தான் என்னென்ன கலர் வேணுங்கிறது உங்களுக்கு கேட்கும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி சைஸும் நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரிஃப்ளெக்ஷனாக நமக்கு பிளாக் தேவைப்படுது, அதனால் பிளாக் கொடுத்துக்கிறேன். இங்கே பர்ஸ்பெக்டிவ் கூட இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம், நமக்கு தேவையில்லை. உங்களுக்கு வேணுன்னா டிக் கொடுங்க, வேணும்னா கேன்சல் கொடுங்க. கேன்சல் கொடுத்துட்டு வெளியே வந்தீங்கன்னா இம்போர்ட் இருக்கும், அந்த இம்போர்ட் கொடுங்க. இம்போர்ட்டில் இந்த ஆப்போட இமேஜ் பிஎன்ஜி ஃபார்மேட்லேருந்து அதை கொண்டாந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. யூடியூபோட தம்ப்நெயில் இமேஜ் வந்து உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அது பிஎன்ஜி ஃபார்மேட்டில் ரெடி பண்ணி அதை கொண்டாந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம தமிழோட ஃபார்மேட் எடுத்து இங்கே அட்டாச் பண்ணலாம். அதே மாதிரி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து தமிழ் ஃபார்மேட் ரெடி பண்ணிக்கோங்க. இங்கே ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சைஸில் தேவை அதை கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து நம்ம ஒரு சின்ன வேர்டு மிஸ் பண்ணிட்டோம், அதை நம்ம கொடுத்துக்கலாம். க்ரியேட் அப்படிங்கிறத மிஸ் பண்ணிட்டோம், அதை கொடுத்துக்கலாம். ஓகே, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ கலர் சூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி கலருக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அங்கே கொடுத்துக்கோங்க.
இங்கே நமக்கு எல்லோ தேவைப்படுது, நம்ம எல்லோ கொடுத்துக்கலாம். அதேமாதிரி தான் இங்கிலீஷ் ஃபார்மேட் மாதிரி தமிழ் ஃபார்மேட்லேயும் உங்களுக்கு என்ன பாண்டு தேவையோ அது கொடுத்துக்கோங்க. நம்ம இங்கிலீஷ்க்கு வந்து பேக்ரவுண்ட் கொடுக்கல, ஸோ அதனால் தமிழுக்கு பேக்ரவுண்ட் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். பேக்ரவுண்ட் போய் உங்களுக்கு கலர் தேவையான கலரை கொடுத்துக்கோங்க. தம்ப்நெயில் வந்து எனக்கு க்ரியேட் பண்ண தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து தம்ப்நெயில் க்ரியேட் பண்ண தெரியாதவங்களுக்காக அப்லோட் பண்ணுற வீடியோ தான். அதுக்கப்புறம் ஷேடோ, இன்னர் ஷேடோ, ஸ்ட்ரோக்கு இதெல்லாம் உங்களுக்கு என்ன கலரில் வேணும், எவ்வளோ சைஸில் வேணுங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, நமக்கு தம்ப்நெயில் ரெடி. அதேமாதிரி உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டியில் ஃபோட்டோ ஸ்டிக்கர் எதாவது கொடுக்கனா கூட கொடுத்து நீங்கள் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்கு மேலே இதையே நான் தம்ப்நெயிலில் போடுறேன். சரி வாங்க எக்ஸ்போர்ட் கொடுக்கலாம். மேலே இருக்க 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே எக்ஸ்போர்ட் இமேஜ்னு இருக்குது, அதை கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சேவ் டு கேலரி கொடுத்திங்கன்னா உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். அவ்வளோதாங்க, தம்ப்நெயில் சேவ் ஆகிடுச்சு. சேவ் ஆனோடனே சின்னதாக ஒரு ஆடு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.